ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. இதுக்கு நான் ஒரு பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸ் 1 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 hour. வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு, அது எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி தாளிக்கிறதுக்காக லவங்கம், பட்டை, ஏலக்காய், நட்சத்திர பூ சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தயிர், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, எலுமிச்சைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்காக டபரா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் 100 கிராம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 150 கிராம். இதில் அந்த லவங்கம், பட்டை, ஏலக்காய், நட்சத்திர பூ எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். பச்சை மிளகா சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். புதினா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 10 கிராம் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்க விடலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 பேக்கெட். இது இந்த பிரியாணி மசாலா 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா அதோட கலந்து வர மாதிரி பரட்டி விடலாம். பக்கத்தில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இதில் தான் பாஸ்மதி ரைஸை கொதிக்க வச்சுட்டு இதில் போடுவோம். இந்த மசாலா அந்த சிக்கன்லாம் கொஞ்சம் வெந்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இப்பயே பிரியாணி வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கறி 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நம்ம அரிசி வேக விடும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இந்த தண்ணி கொதிக்கிறதுல ஒரு லவங்கமும் 2 பட்டையும் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ அரிசி அதோட சேர்த்துக்கலாம். இதில் 2 நிமிஷம் தாங்க வேகணும் இந்த அரிசி. பாதி லெமன் புழிஞ்சிக்கணும் அதில். அப்போதான் அரிசி உடையாம இருக்கும். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ அந்த கிரேவி எல்லாம் இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை அது மேலே அப்படியே கொஞ்சம் தூவி போட்டுக்கலாம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவில் இருக்கணும் தண்ணி. கரெக்டாக அரிசி முழுகிற அளவு இருக்குது.
இப்போது 4 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு இறக்கிடணும். இந்த வடித்த தண்ணியை அது மேலே தம்முக்காக போட்டு வைக்கிறோம். நாலு நிமிஷம் ஃபாஸ்ட்டு, 4 நிமிஷம் ஸ்லோ வச்சுட்டோம். இப்போ கடைசி 2 நிமிஷம் ஃபாஸ்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டீம் வருது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வச்சதால். 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. பாருங்க ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. தண்ணி கரெக்டாக இருக்கு. சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி எடுக்கிறேங்க இப்போ டபரால இருந்து. பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா ரைஸ் உதிரி உதிரியா இருக்கு. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குங்க.